அவங்க தான் வரணும், இவங்க தான் வரணும். அந்த ஐயா மட்டும் இருந்திருக்கணும், அந்த அம்மா மட்டும் இருந்திருக்கணும். அவருக்கு மட்டும் பழைய குரல் இருந்ததுன்னு வைங்க, ஒரு இடத்துல ஜெயிச்சா எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிடலாமா? அதான் இந்த முறை கூட்டணி இல்லையே, அதான் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே. சூரியன் உதிக்காம இருந்தா நாங்க ஏன் டார்ச் லைட் ஆன் பண்ண போறோம்? அதான் இலை பிரிஞ்சிருச்சே. கிஃப்ட் பாக்ஸ்குள்ள என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? பூ பழம் இலை மங்களகரமா இருக்கே. எப்ப விவசாயி கரும்பு எடுத்தானோ அப்பவே விடுவு காலம் பிறந்துடுச்சியா? பானை பொங்கிடும் பாரு, கைகள் ஓங்கும், தொடப்ப கட்ட சும்மா எல்லா தூசம் பிக்க போது. that flower not bloom in our territoryங்கிறேன். ஐயோ நிறுத்துங்க, எத்தனை காலத்துக்கு தாங்க இவங்க அப்படி அவங்க இப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்க போறோம்? முதல்ல நம்ம என்ன பண்ணோம், ஓட்டு போட்டுமா அப்படின்ற கேள்வியை உங்களை பார்த்து கேளுங்க. ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருக்கா? என்னடா இவன் டூத் பேஸ்ட் உப்பு இருக்கான்ற மாதிரி கேட்கறான்னு பாக்குறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, நம்மள பாதி பேர் ஓட்டர் ஐடியை இன்னும் அப்ளை பண்ணல. அப்படியே அப்ளை பண்றதா இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ற லட்சணத்தை பாருங்களேன். டேய், அப்படியே ஃபோன்லேயே வந்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறா? பண்றேன்ப்பா. அப்படியே நெட்லேயே பண்ணுற? பண்றேன்ப்பா. டேய், இன்னும் 5 நாள் தான்டா இருக்கு, அப்ளை பண்ணிட்டியா இல்லையாடா? பண்றேன்ப்பா. பண்ணுறா ஒழுங்கா? பண்றேன்ப்பா. டேய், இன்னைக்கு கடைசி நாள்ரா, இன்னைக்காவது அப்ளை பண்ணியா இல்லையாடா? டேய், உன்னத்தாண்டா கேட்குறேன். மச்சான் ரிவைவ் பண்றான் மச்சான், சீக்கிரம்டா மச்சான். பண்றேன்டா டேய். டேய், என்னடா வாடா போடாங்கற? ஐயோ, உங்களே இல்லப்பா, இங்கப்பா ஃப்ரெண்ட் கிட்டப்பா. டேய், கண்ட காலி பையன் சொல்றதெல்லாம் பண்றேன், நான் சொல்றத பண்ணாமையா இருக்க? பண்ணி தொலைடா, போன்லயே தான்டா இருக்க. ஆக வந்துட்டீங்களா? பாத்தீங்களா எப்படி ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணல? பாத்தீங்களா? இப்ப பாருங்க, நான் என்னவோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு பேசல. ஓட்டர் ஐடி இருந்தா போதுமா, ஓட்டு போட வேண்டாமா? அதையும் பாருங்க. மணி 10, 12 மணிக்கு ஓட்டு போறோம். என்ன மணி 12, 2 மணிக்கு மேல போட்டுப்போம். அடடா, போலிங் டைம் முடிஞ்சிருச்சே. சரி விட, அடுத்த வாட்டி போட்டுப்போம். பாத்தீங்களா இளைஞர்களை, ஓட்டர் ஐடி இல்லை, ஓட்டு போட சோம்பேறித்தனம். அதுக்கும் மேலே ஓட்டு போட போனால் அரசியலை பற்றியும் கட்சிகளை பற்றியும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்ப்போமா? பார்ப்போம். சார் ஒரு நிமிஷம், அவர் யாரு? அவர் சோ பொம்மை சார், நீங்கள் போங்க. ஹலோ ஹலோ மச்சான், யாருக்கடா ஓட்டு போட போற? இதுல என்னடா கேள்வி? நம்ம சிஇஓ சுந்தருக்கு தான். சிஇஓ சுந்தரா? டேய், அது சினிமா படம்டா. சினிமா படமா? சரி விட, நம்ம லால் புலி கருப்பையா காண்டி போட வேண்டியதா? டேய், அது வேறடா. சரி விட, நம்ம கேர்ள்ஸ் டைப்ல நம்ம ரவுடி சிஎம்க்கு போட்டுடலாம். டேய், அதுவும் இல்லடா. என்னடா அதுவும் சொல்ற? சரி விட, நம்ம தர்பாருக்கு போட்டுற வேண்டியதான். டேய், தர்பார் வர 4 ஆகும்டா. தர்பாரோட 4 ஆகுமா? டேய், தர்பார் இல்லாம என்ன எலெக்ஷன் நடத்துறீங்க? போடா டேய், நான் அடுத்த போய் போட்டுக்கிறேன். இங்க இருக்கிறவனுக்கு எவனுக்குமே திறமை இல்லை தலைவா, நீ வரணும். இவனுங்கள பாதி பேர் ஓட்டு போட முடியாம ஓட்டு போடாதவங்க, மீதி பேர் ஓட்டு போட சோம்பேறித்தனம் மட்டும் ஓட்டு போடாதவங்க. இவங்களெல்லாம் கூட நம்ம மன்னிச்சு விட்டுடலாம். ஆனா இந்த மாதிரி ஆட்களை மன்னிக்கவே கூடாது. அவங்களை பாருங்க. ஒரு வீரர். டேய், என்னடா பண்ற? ஓட்டு போட்டா டிக்டாக் பண்றேன். புரட்சியே ஓட்டு போட போன அப்பா அம்மாவே இன்னும் வரல, அதுக்குள்ள நீ எப்படி வந்த? ஓட்டு போட்டா பாரு, அதான் பண்ணிட்டு இருக்கேன். தம்பி, இதுலயே அப்ப ஓட்டு போட்டீங்க? ஆமா. அதாவது மூக்கு பொழப்பா இருந்தா இதுதான் யோசிக்கும். இந்த மாதிரி ஆளுகளின் வாக்குகள் பறிக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் வாக்களிக்கணும். வாக்களிப்பீர் மக்கள். டேய், என்ன அவனுக்கு மட்டும் சப்போர்ட்டா? இல்லண்ணா, அப்ப என்னடா சொன்னப்போ? வாக்களிப்பீர் மக்கள் என்னண்ணா? அது கிளம்பு. சரிண்ணா. வாக்களிப்பீர். டேய், இங்கே தங்கிட்டியா நீ? இல்லண்ணா. ஓட்டு நம் ஜனநாயக உரிமை. ஓட்டு போடாமல் இருப்பது ஜனநாயக குற்றம். பெரியவர்கள் இளம் வாக்காளர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதே இந்த காணொளி. ஓட்டு உங்களை பொறுத்தவரைக்கும் ஓட்டு எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப முக்கியம். போட்டு தான் ஆகணும்.
யாருக்கு வேணாலும் போடலாம். ஆனால் போடணும். போடணும். ஓட்டு போடுறது ஜனநாயக கடமை, அது ரொம்ப முக்கியம். அதை மிஸ் பண்ணக்கூடாது, போடாமல் இருக்கக்கூடாது, போட்டே ஆகணும். அது அவங்க விருப்பம், எதுக்கு போகிறாங்களோ அவங்களோட இஷ்டம் போடுறது. ஓட்டு போடுறது ஜனநாயக கடமை. அது ஓட்டு போடுறது ஜனநாயக கடமை முக்கியம். ஓட்டு எல்லாருக்கும் உரிமை, போடணும் கண்டிப்பாக. நீங்கண்ணா ஓட்டு பற்றி என்ன? இந்த ஊரில் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த ஓட்டு போடுறதுக்கோசம் தயவுசெய்து வந்து ஓட்டு போடுங்க. உங்களோட ஓட்டு நீங்கள் போடலாம், உங்களோட ஓட்டை இன்னொருத்தவங்க போட்டு போயிடுவாங்க. அதவசமே உங்களோட ஓட்டை கம்பல்சரி ஜனநாயக கடமைக்கோசம் போட்டுட்டு போங்க. அதை போடாமல் இருந்துடாதீங்க. நம்மளோட உரிமை, அதை உங்களோட உரிமையை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. ஓட்டுனா அதாவது நம்ம ஜனநாயக சுதந்திரம் வந்துட்ட பிறகு அந்த ஜனநாயகம் அதாவது சுதந்திர நாடுன்னு வச்சாங்க. அதனால் ஓட்டு கம்பல்சரியாக போட்டு ஆகணும். ஒன்று, அந்த ஓட்டு போட்டதுனால இவங்க நம்மளுக்கு நல்லது கெட்டது செய்யணும். அது யாரும் செய்கிறது கிடையாது. அதனால் இந்த ஊர் வெள்ளக்காரங்கிட்ட இருக்கிறதே நல்லது. நான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டு எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க? ஓட்டு உங்களை பொறுத்த வரைக்கும்? ஓட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ 2019 இளைஞருங்க ரொம்ப பாப்புலராக இருக்காங்க. காலேஜ் பசங்கள்லேருந்து மிடில் கிளாஸ்லேருந்து நிறைய பேர் 100% ஓட்டு போடணும். அதனால் நிறைய பேர் இருக்காங்க. இந்த தேர்தலில் ஒரு நாட்டு பிரதமரை தேர்ந்தெடுக்க 100% ஓட்டு கண்டிப்பாக வரணும். இப்போது இளைஞர்கள் போடணும். அதுதான் என்னுடைய. அதான் இளைஞர்கள்னு சொன்னீங்களா? அதான் இப்போ புதுசாக 18 வயசு ஆகி புதுசாக எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுவாங்களா, அவங்களுக்குலாம் இந்த அரசியல் பற்றி ரொம்ப தெரியல, அதனால் நான் எதுக்கு போடணுன்ற மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க ஏன் போடணும்? அவங்க புதுசாக இருந்தால் இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் அரசியல் தெரியலன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு 100% தெரியும். இருந்தாலும் யார் தேர்ந்தெடுக்கணுன்றது அவங்களுக்கு 100% அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. கண்டிப்பாக 100% ஓட்டு போடணும் அவங்க இளைஞர்கள். இல்லை போடுவாங்க. சில இளைஞர்கள் விளையாட்டு தினமாக இருக்கலாம், சில இளைஞர்கள் போடுவாங்க. அதை நம்ம அதை தப்பாக நினைக்கக்கூடாது. எல்லாரும் ஓட்டும் முக்கியன்றீங்க? ஆமாம், எல்லாரும் ஓட்டும் முக்கியம்தான். கண்டிப்பாக போடணும். அவங்க கண்டிப்பாக போட்டு ஆகணுங்க. ஏன்னா அது அவங்க உரிமை, அது ஓட்டு உரிமை. கண்டிப்பாக போட்டு ஆகணும். இல்லைன்னா அவங்க இந்தியா குடிமகனே கிடையாது. யங்ஸ்டர்ஸ், புது ஓட்டர்ஸ்க்கு என்ன நான் சொல்லுவேன்? புது ஓட்டு என்ன சொல்கிறேன்னா, அவங்க போட்டு தான் அவனை போடாமல் இருக்கக்கூடாது. அந்த ஓட்டு யாருக்கு போடணுன்னு யோசிச்சு போடுங்க. அவங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு அரசியல் இப்போ நல்லா தெரியும், கண்டிப்பாக பங்கேற்றுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. இன்றைக்கி பெரியவங்களுக்கு தெரியாத விட யங்ஸ்டருக்கு எல்லா விஷயமே தெரியுது. ஏன்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து போயிருக்குது. அதனால் விஷயம் தெரியலன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும். நம்ம சொல்லி தான் தெரியணும் அவங்க அவசியம். அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அவங்க கம்பல்சரி ஓட்டு உரிமை அவங்களுக்கு இருக்குது. அவங்க ஒரு ஓட்டு உரிமையும் அவங்க விடாமல் அவங்க போடணும்.